வணக்கம் மக்களே. வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நீங்கள் ஆட்டோகேட் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இல்லை புதுசாக ஒரு பிளான் வரைய போகிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அதுதான் யூனிட்ஸ் செட் பண்ணுறது. ஏன்னா யூனிட் செட் பண்ணாமல் நீங்கள் வரைய ஆரம்பித்தா நீங்கள் வரைகிற லைன் மீட்டரா இன்ச்சா இல்லை மில்லி மீட்டரான்னு சாஃப்ட்வேருக்கு தெரியாது. கடைசியில் பிரிண்ட் எடுக்கும்போது பிளான் மொத்தமாக சொதப்பிடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வெறும் 2 நிமிஷத்தில் ஆட்டோகேடில் எப்படி யூனிட் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஷார்ட்கட் கீ இருக்குது. உங்கள் கீபோர்டில் UN அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டரை தட்டுங்க. நீங்கள் யூஎன்னு டைப் பண்ணும் பொழுது இங்கே யூனிட்ஸ்ன்றது காட்டிடும். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு என்டரை தட்டுங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, டிராயிங் யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் தான் நாம் எல்லா சேஞ்சஸும் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் முதல்ல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெங்த் டைப் அப்படின்னு இருக்கும். அதில் டெசிமல்னு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் மெட்ரிக் சிஸ்டம், அதாவது எம்எம் சிஎம் மீட்டர் இதில் வரைய போகிறீங்கன்னா அதை அப்படியே டெசிமலில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பில்டிங் பிளான், வீட்டோட லேஅவுட்டு அதெல்லாம் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைய போகிறீங்கன்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆர்கிடெக்சரல் இல்லை இன்ஜினியரிங் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டெசிமல் செலக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுக்கு கீழே ப்ரிசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அக்யூரசி தான் ப்ரிசிஷன். ஸோ இப்போ நம்ம டெசிமல் செலக்ட் பண்ணியிருக்கிறதால நாம் 0.00 நார்மலாக அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரிசிஷனை செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ப்ரிசிஷனையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான இடம், நடுவில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் டு ஸ்கேல் இன்சர்டட் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம மேலே டெசிமல் செலக்ட் பண்ணியிருக்கிறதால கீழே வந்து நம்ம மில்லிமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் இங்கே ஆர்கிடெக்சரல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இங்கே என்ன சூஸ் பண்ணணும், ஃபீட்டஸ் அல்லது இன்ச்சஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூனிட்ஸை இப்படி தான் செட் பண்ணணும். அடுத்தது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்னு இருக்குது. உங்கள் ரைட் சைடில் அது டெசிமல் டிகிரிஸ்லேயே இருக்கட்டும். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கிரேடியன்ஸ், டிகிரி மினிட் செகண்ட்ஸ், ரேடியன்ஸ், சர்வேயர் யூனிட்ஸ் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெசிமல் டிகிரிஸ்லேயே வச்சுப்போம். அதுலேயும் ப்ரெசிஷன் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆங்கிளுக்கெலாம் 0 டிகிரி ப்ரெசிஷன் தான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பாருங்களேன், லைட்டிங் யூனிட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபை த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டிங் இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் இருக்குது. இது நீங்கள் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது. நமக்கு வந்து இப்போதைக்கு இதை பற்றி இக்னோர் பண்ணிவிடுங்க. டீட்டெயில்டாக எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போனதுக்கப்புறம் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். இதில் டைரக்ஷன் இருக்குது. டைரக்ஷனில் ஈஸ்ட்னா 0 டிகிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு இதே மாற்றணும் அப்படின்னா அதர்னு பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆங்கிளை மென்ஷன் பண்ணணும். ஸோ இதையுமே டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது மாற்றுற மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்தால் மட்டும் மாற்றிக்கோங்க. இனிமே நீங்கள் இதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் மாற்றி முடிச்சதுக்கப்புறமா ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமே நீங்கள் எந்த புது டிராயிங் ஸ்டார்ட் பண்ணாலும் மறக்காமல் முதல்ல இந்த UN கமாண்டை யூஸ் பண்ணி யூனிட் செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆட்டோகேடில் அடுத்து என்ன டாபிக் வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.